ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முறுக்கு. எப்போவுமே முறுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவில் தான் பண்ணுவோம். ஆனால் இந்த முறுக்கு வந்து நம்ம அரிசி மாவு இல்லாமல் கடலை மாவு நிறைய சேர்த்து பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நிறைய ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பவுலில் 1 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கணும். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாஃப்டான வெண்ணெயோ இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ண எண்ணெயோ சேர்த்துக்கலாம். இதே நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்ல ஸ்மூத்தான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக ஒன்றா சேர்ந்து வந்துச்சு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப இறுக்கமாக பிசைஞ்சிங்கனாலும் பிழிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்து ஸ்டார் அச்சு வச்சு பிழிய போகிறேன். நீங்கள் வந்து தேன்குழல் அச்சு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த முறுக்கு உலக்கில் இந்த அச்சை போட்டுட்டு இதுக்குள்ளே மாவு வச்சிடலாம். இப்போ இந்த முறுக்கு பிழிகிறதுக்கு நீங்கள் வாழை இலை இல்லாட்டி பட்டர் பேப்பர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கரண்டி இருக்குது இல்லையா, பெரிய கரண்டி, அதில் கூட நீங்கள் வந்து பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 கரண்டி நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதில் எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு அப்புறம் ஈஸியாக எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த கரண்டியில் நான் பிழிகிறேன். மெதுவாக அப்படி ரவுண்டாக பிழிஞ்சிக்கணும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். நான் இந்த அளவுக்கு பெருசாக பிழிஞ்சிருக்கேன். இப்போது ஆல்ரெடி எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. இப்போ இதில் போட்டலாம். இதே மாதிரி நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க ஒவ்வொரு முறுக்காக எடுத்து இதில் போட்டணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு சைடு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகி அந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தம் வந்து அடங்கணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் தான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி உள்ள முறுக்கையும் இந்த மாதிரி பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப கிறிஸ்பியான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய, ரொம்பவே சுவையான கடலை மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.